நம்ம இதை லொக்க எடுத்துடணும், இப்படி வைக்கக்கூடாது. சரியா? லொக்க ஓன் பண்ணிடணும். சொல்லலாம் பதில் களத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. யார சொல்லலாம்? இங்க நீங்க கூட அமைச்சு தர்றோம். நாங்க வராட்டி நீங்க இந்த வாகனத்துல ஊருக்கு போயிருங்க, நாங்க வந்து அவங்களை கூட்டிட்டு போறோம். யார சொல்லலாம்னு சொல்ற நேரம் பெருமாள் சாது பின் முஆதை பார்த்து சிரித்தார்கள். இல்லை ஷாஹது, அந்த களத்தில் முன்னாடி நின்றவர் பெருமானார். பயம் என்றால் என்ன என்ற பாடத்தை பெருமானுக்கு நடத்தினாலும் அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ் அவரோட இருப்பதை அவர் உணர்ந்தார். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பக்கத்துல வந்தான் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி நிஅமன் நசீர், உலகத்துல மிக சிறந்த உதவியாளர். இன்றைக்கு நீங்கள் வீடுகளுக்கு போய் சலாம் சொல்லி உள்ளே நுழைகிற நேரம் நிஅமன் நசீர், மிக சிறந்த உதவியாளர் உங்களோட இருக்கிறான் உணர்வு வேணுமா? ஈமான வளர்த்துக்கோங்க, படிங்க. இப்படி பயான் பண்ண உடனே எல்லாருக்கும் பொறுமை வந்துருமான்னு கேட்டா சுத்த போய் ஆனா வராது. அப்படி வர இயலாது. அதுக்குரிய பாடத்திட்டம் தான் திருக்குர்ஆன். அதில் முதலாவது இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற நேரம், அவை ஓடுகிற நேரம், திரும்ப திரும்ப படிக்கிற நேரம், அந்த பொறுமையாளர்கள் யார் என்று புரிந்து கொள்வோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகனை இழக்கிறார். யூசுப் சின்னவர், அவளை இறக்கம் கிடத்துல கொண்டு போய் போடுறாங்க. ஃபஸபருன் ஜமீல், கொண்டு வந்து கமிஷ கொடுக்கிற நேரம், நானாமார்களே கொண்டுட்டோம், யூசுஃபை கொண்டுட்டோம் உடனே பலார்னு அரைஞ்சாரா. என்ன பண்ணிட்டு வாருங்க, வேணாம் சொன்னா தம்பியை கூட்டிட்டு போக. ஃபஸபருன் ஜமீல், என்ன நடந்துச்சுன்னு தெரியாட்டி பொறுமைதான். ஆனா அவர் கொண்டு மட்டும் தெரிஞ்சிச்சு. பொய் சொல்றாங்க. ஏன் பொய் சொல்றாங்க? பிதமின் கதிப், பொய் ரத்தம். இது யூசுப் ரத்தம் இல்ல, இது ஓனாய் ரத்தம். சட்ட கிழிஞ்சு இல்லைன்னு சில தஃசீர் ஆசிரியர்கள் எழுதுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு கனவு கண்டார் யூசுப். யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ரஅய்துஹும் லி சாஜிதீன். பாப்பா 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்த மாதிரி கண்டுட்டேயா பாப்பா. இவர் மௌத்தாக மாட்டார், இந்த கனவு நிறைவேற காட்டி மௌத்தாக மாட்டார். இது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்கிறது. நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துறாங்க? அடிச்சு ஓங்கி மிதிச்சு எல்லாம் கதையை முடிச்சுட்டாங்களா? ஃபஸபருன் ஜமீல், இதுதான் நம்ம படிக்கிற பாடம். அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வல்லாஹு முஸ்தஆன் பிமா தசிஃபூன், இவங்க வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் உதவி தேடப்படும். அல்லாஹ்ட்டே உதவி தேடுறேன். இவங்க போலியா வர்ணிக்கிறாங்க, இந்த வர்ணனை விட்டும் நம்ம இதை லொக்க எடுத்துடணும், இப்படி வைக்கக்கூடாது. சரியா? லொக்க ஓன் பண்ணிடணும்.